ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 9th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற பாடத்துல பயிற்சி 6.2ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். சம் என்னன்னு பாருங்க. கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சம்ம. இப்போ இதுல மதிப்புகளை பிரதியிடணும்னா நம்மளுக்கு முதல்ல முக்கோணவியல் அட்டவணை தெரியணும். நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல அப்படியே மதிப்புகளை பிரதியிட போறோம். இப்போ இந்த அட்டவணை நல்லா தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு இந்த சம் போடுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல மதிப்புகளை பிரதியிடுங்க. tan 45 டிகிரியோட மதிப்பு அட்டவணையில பாருங்க. tan 45 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1 பை கொசிக்கன் 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 2 பிளஸ் சீக்கன் 60 டிகிரியோட மதிப்பு 2 பை காட் 45 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1 மைனஸ் 5 இன்டூ சைன் 90 டிகிரியோட மதிப்பு 1 பை 2 இன்டூ காஸ் 0 டிகிரியோட மதிப்பு 1. எல்லாமே நான் அட்டவணையில இருந்து எழுதியிருக்கேன். இப்ப பாருங்க 1/2 பிளஸ் 2/1 மைனஸ் 2 பெருக்கும் போது 5/2 வரும். இப்ப பின்னங்களின் கூட்டல் கழித்தல் வருது. பின்னங்களின் கூட்டல் கழித்தல் எப்படி ஈஸியா போடலாங்கிறதுக்கு நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்ப இதுல பாருங்க, எப்பவுமே ஒரு பின்னங்களை கூட்டணும் கழிக்கணும் அப்படின்னா பகுதி சமமா இருக்கணும். பகுதி சமமா இருந்தா தான், அதாவது டினாமினேட்டர் சேமா இருந்தா தான் அந்த பின்னங்களை கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலயே 2 இருக்கு, இதுலயே 2 இருக்கு. இப்போ இந்த பகுதியும் 2ன்னு இருந்துருந்துச்சுன்னா எல்லாமே ஈக்குவல் இல்லையா? ஸோ இதை மட்டும் 2ஆ மாத்தணும். இதை 2ஆ மாத்துறதுக்காக மேலையும் 2ஆல கீழையும் 2ஆல பெருக்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பின்னத்தை அப்படியே வச்சுக்கிறேன். பிளஸ் செகண்ட் பின்னம் 2/1ல மேலையும் 2ஆல கீழையும் 2ஆல பெருக்கிக்கிறேன். மைனஸ் 5/2 இருக்கு. சரிங்களா? ஸோ 1/2 பிளஸ் 2 4/2 மைனஸ் 5/2. இப்ப பாருங்களேன், பகுதி எல்லாமே சேமா இருக்கா? ஸோ அந்த பகுதியை அப்படியே போட்டுட்டு தொகுதி 2ஐயும் கூட்டி அப்படியே கழிச்சிடலாம். ஸோ 1 + 4 5, 5 - 5 0. ஸோ 0/2னா விடை என்ன? 0. ஸோ இந்த சம்முடைய மொத்த மதிப்பு என்ன அப்படின்னா 0 தான் இதோட ஆன்சர். இப்போ வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க. இதுலயே அதே மாதிரி மதிப்புகளை பிரதியிட்டு மொத்த மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சைன் 90 டிகிரியோட மதிப்பு அட்டவணையில பார்த்து சொல்லுங்க. 1 பிளஸ் காஸ் 60 டிகிரியோட மதிப்பு அட்டவணையில பார்த்தோம் அப்படின்னா 1/2 பிளஸ் காஸ் 45 டிகிரியோட மதிப்பு அட்டவணையில பார்த்தோம் அப்படின்னா 1/√2 இன்டூ திரும்ப சைன் 30 டிகிரியோட மதிப்பு பாருங்க. சைன் 30 டிகிரியோட மதிப்பு 1/2 பிளஸ் காஸ் 0 டிகிரியோட மதிப்பு 1 சாரி மைனஸ் காஸ் 45 டிகிரி. காஸ் 45 டிகிரியோட மதிப்பு என்ன? 1/√2. சரிங்களா? இப்ப எல்லா மதிப்புகளையும் பிரதிவிட்டோம். இப்ப என்ன பண்ணணும்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத தனியா மீசியமா எடுத்து கூட்டணும். எல்சிஎம் எடுத்து, அதாவது டினாமினேட்டர் எல்லாம் சேம். அது வந்து பின்னங்களின் கூட்டல் இல்லையா? ஒரு முழு நம்பர் பிளஸ் 2 பின்னங்கள் இருக்குது. இந்த மாதிரி 2 பின்னங்களை கூட்டணும் அப்படின்னாலே 2 பின்னங்கள் அல்லது கூட ஒரு முழு நம்பர் கூட பின்னத்தை கூட்டினாலே மீசியமா எடுத்துதான் கூட்டணும். ஸோ இங்க கீழே 1க்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 2 √2 இது எல்லாத்துக்கும் மீசியமா எடுத்தோம்னா மீசியமா என்ன வரும்னா 2√2 வரும். அதாவது பொதுவான வகுத்திகள் இல்லாத போது அப்படியே பெருக்கிக்கலாம். 1 2 2 × √2 2√2 தான் இதோட மீசியமா. சரிங்களா? இப்ப மேல என்ன பண்ணோம்னா இந்த கீழே இருக்கக்கூடிய 1 எதால பெருக்குனா 2√2 வரும்னு பாருங்க. 1 எதால பெருக்குனா 2√2 வரும்? 2√2 தான். ஸோ மேல இருக்கிற நம்பரையும் 2√2ஆல பெருக்கணும். ஸோ 1 × 2√2 2√2 பிளஸ் 2 எதால பெருக்குனா 2√2 வரும்னு பாருங்களேன். 2க்கு 2 இருக்கு. அப்ப கூட எதால பெருக்கணும்? √2ஆல பெருக்கினா தானே 2 × √2 2√2 வரும். ஸோ இதை √2ஆல பெருக்கணுங்கிறதுனால மேல இருக்கிற நம்பரையும் √2ஆல பெருக்கணும். ஸோ √2 பிளஸ் இங்க √2க்கு √2 இருக்கு. அப்போ எதால பெருக்கினா 2√2 வரும்? கூட ஒரு 2 சேர்த்துனா போதும் இல்லையா? 2 × √2 தான் 2√2 வரும். ஸோ இதை 2ஆல பெருக்கணுங்கிறதுனால மேலையும் 2ஆல பெருக்கணும். ஸோ 2 2. சரிங்களா? இன்டூ அதே இங்கேயும் செய்யற பாருங்க. இங்க கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 2 1 √2க்கு என்ன மீசியமானா 2√2 தான் மீசியமா. இங்க 2க்கு 2 இருக்கிறதுனால, அதாவது இந்த 2 எதால பெருக்குனா 2√2 வரும்னு பார்க்கணும். ஸோ 2ஓட எதை பெருக்குனா 2√2 வரும்? √2ஆல பெருக்கணும். ஸோ மேலையும் √2ஆல பெருக்கணும். 1 × √2 √2 பிளஸ் 1 எதால பெருக்குனா 2√2 வரும்? அதே சேம் நம்பர் 2√2. ஸோ மேலையும் 2√2ஆல பெருக்குங்க. ஸோ 2√2 மைனஸ் √2க்கு √2 இருக்கு. அப்ப எதால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். அப்ப மேலையும் 2ஆல பெருக்குங்க. 2 2. சரிங்களா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா இல்ல கவனிங்க. இப்ப மேல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுல பாத்தீங்கன்னா 2√2 பிளஸ் √2ங்கிறது இங்கேயும் இருக்கு. 2√2 பிளஸ் √2ங்கிறது இங்கேயும் இருக்கு. இங்க பிளஸ் 2 இருக்கு, இங்க மைனஸ் 2 இருக்கு. ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லா ஏ, இதை பின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது a பிளஸ் பி
இது a மைனஸ் பிங்கிற வடிவத்தில் இருக்குது. சரிங்களா? இந்த பிராக்கெட்டுக்குள்ள இந்த ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதை ஃபுல்லா ஏன்னு எடுத்துக்கங்க, இதை பின்னு எடுத்துக்கங்க. ஸோ a பிளஸ் பி. அதே மாதிரி பார்த்தோம்னா இது ஃபுல்லா என்ன a, இது வந்து என்ன b. சரிங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக இதை நான் எழுதியிருக்கிறேன். a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பிங்கிற வடிவத்தில் இருக்கு. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக எனக்கு கீழே வேணா எழுதி காமிக்கிற பாருங்க. 2√2 பிளஸ் √2 பிளஸ் 2. ஸோ இது என்னது a பிளஸ் பி. அதே மாதிரி இன்டூ இது என்ன இருக்குது √2 பிளஸ் 2√2. 2√2 பிளஸ் √2 ஒண்ணுதான், √2 பிளஸ் 2√2 ஒண்ணுதான், மைனஸ் 2. சரிங்களா? ஸோ இது a பிளஸ் பி, a மைனஸ் பிங்கிற வடிவத்தில் இருக்குது. பை டினாமினேட்டர் என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 2s are 4 இன்டூ √2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்னன்னா 2. சரிங்களா? ஸோ மேல இருக்கிறது a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி வடிவத்தில் இருக்குது. கீழே 2 பெருக்குனா 4, √2 பெருக்குனா 2. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு ஃபார்முலா a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பியோட ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கலாம். a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பியோட ஃபார்முலா என்னன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம இங்க எடுத்து எழுதலாம். இங்க ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு 2√2 பிளஸ் √2 இருக்குது. ஸோ அதோட ஸ்கொயர் மைனஸ் பிங்கிற இடத்துல என்ன இருக்கு 2 இருக்கு. ஸோ 2 ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம விரிச்சு எழுதணும் அப்படின்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் 2√2 பிளஸ் √2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை டினாமினேட்டர்ல 4 2s are 8. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கெட் கொடுக்கறது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா எழுதலாம். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் தான் a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலால பாருங்க a இருக்க வேண்டிய இடத்துல 2√2 இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா √2 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலால a இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து 2√2 சப்ஸ்டியூட் பண்ணணும், b இருக்கிற 2 இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா √2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர்னா என்ன வரும், a ஸ்கொயர்னா 2√2 தான் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2abனா 2 இன்டூ 2√2 இன்டூ பிக்கு பதிலாக ஒரு √2 பிளஸ் b ஸ்கொயர்னா என்ன √2 ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் இந்த 2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஸ்கொயர் என்ன எழுதிக்கலாம் 4 பை டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 8. சரிங்களா? ஈக்குவல் டு இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, √2 ஸ்கொயர் என்னன்னா 2. ஸோ 4 2 பெருக்கிங்கன்னா என்ன வரும்னா 8 பிளஸ் 2 2 4, √2 இன்டூ √2 2, 4 2 8. ஸோ இதோட ஆன்சரும் 8 பிளஸ் √2 ஸ்கொயர் என்ன 2 மைனஸ் 4 போய் கீழே என்ன இருக்கு 8. இந்த இடத்துல நிறைய பேர் இந்த 8 கேன்சல் பண்ணி வைப்பாங்க. அப்படியெல்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா மேலே வந்து பிளஸ் இருக்குல்லையே, அதெல்லாம் பிளஸ். இது சிம்பிளிஃபை பண்ணிட்டு கடைசியாக ஒரு ஆன்சர் வேணா நம்ம வந்து என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ இது 3ஐயும் பிளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணுங்க. இது 2ஐயும் பிளஸ் பண்ணீங்கன்னா 16 பிளஸ் 2 18, 18ல 4 போனா எத்தனை 14. ஸோ 14/8 வருது. இது ரெண்டுமே ஈவன் நம்பருங்கிறதுனால 2ஐயுமே 2ஆல கேன்சல் பண்ணலாம். ஸோ 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 7 2s are 14, 4 2s are 8. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா 7/4 தான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்க அதே சம்ல தேர்ட் சம் பார்த்துடலாம். sin ஸ்கொயர் 30 டிகிரி மைனஸ் 2 cos கியூப் 60 டிகிரி பிளஸ் 3 tan அடுக்கு 4 45 டிகிரியோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட மதிப்புகளை பிரதியிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் sin 30 டிகிரியோட மதிப்பு, sin 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1/2. அந்த 1/2க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க மைனஸ் 2 இன்டூ காஸ் 60 டிகிரியோட மதிப்பு பாருங்க. காஸ் 60 டிகிரியோட மதிப்பும் 1/2 தான், அதுக்கான ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க பிளஸ் 3 இன்டூ டேன் 45 டிகிரியோட மதிப்பு பாருங்க. டேன் 45 டிகிரியோட மதிப்பு 1, அதுக்கு அடுக்கு 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க. 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4 மைனஸ் 2 இன்டூ கூட நீங்க போட்டுக்கலாம் பிராக்கெட்டுக்கு பதிலாக, இன்டூ 1ஓட கியூப் எவ்வளோன்னா 1, 2ஓட கியூப் எவ்வளோன்னா 8 பிளஸ் 3 இன்டூ 1 எவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1/4னா 1 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 எவ்வளோ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1 பவர் எனிதிங் எவ்வளோ நம்பர் போட்டாலும் அதனுடைய ஆன்சர் என்னன்னா 1 தான். இப்போ இந்த 2 8 கேன்சல் பண்ணிடுங்க, 4 வரும். ஸோ 1/4 மைனஸ் 1/4 பிளஸ் 3ன்னு இருக்கு. இந்த பிளஸ் 1/4 மைனஸ் 1/4 கேன்சல் ஆயிரும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா 3 தான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.